சந்திரபாபு நாயுடு எப்படி மீண்டும் நரேந்திர மோடியோடு கரம் கோர்த்த பிறகு ஆட்சியில் அமர்ந்தாரோ அதுபோல இனி அண்ணாமலை மனது வைத்தால்தான் அதிமுகவிற்கு எதிர்காலம். அண்ணாமலை மனது வைக்காவிட்டால் ஒரு காலமும் அதிமுகவுக்கு தமிழகத்தில் எதிர்காலமே கிடையாது. இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு கூட கேளுங்க. தனிந்து நின்று புதிய கூட்டணி அமைக்க எந்த திராணியும் இல்லாதவராக எடப்பாடி இருக்கிறார். இந்த சம போட்டியாளர் என்றால் அது திருமாவளவனுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஏற்பட்ட போட்டி தான். இந்த அரசியல் போட்டியில் திடீரென்று திருமாவளவன் பாஜக பக்கம் திருப்பும் போது நாமும் திருமாவளவன் மீது கவனம் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக பச்சை குழந்தைகள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணர்வாரா? நீட்டை ரத்து செய்கிறோம், தனியார் பள்ளிகளை தடை செய்வாரா? தனியார் பள்ளிகளை அரசை ஏற்று நடக்கும், அனைவருக்கும் சமமான கல்வி, அதுதான் எங்கள் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திராணி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா? நடிகர் விஜய் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் களம் என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. இது சினிமா ஷூட்டிங் அல்ல. நாம் பக்கத்தில் வைத்துக் கொண்ட புஷி ஆனந்தை வைத்துக் கொண்டு நாம் ஆட்சி அமைத்து விடலாம் என்று நினைப்பதோ, நாம் அரசியலில் அமைந்து விட ஒரு அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்து வந்தால் ஏமாந்து போவார். மக்களை ஏமாற்றுவோம் என்று நினைத்து சினிமா போல மாயாஜாலம் காட்டிவிடலாம் என்று நம்பி களத்திற்கு வந்தால் விஜய் ஏமாந்து போவார். நீங்கள் ஏன் உங்களிடம் சரணடைஞ்சவர்களை சுட்டுக் கொள்கிறீர்கள்? இங்கே என்கவுண்டர் நடந்தா அது போலிதான் என்பது கூட தமிழக மக்களுக்கு தெரியாதா? அவ்வளவு நாங்கள் என்ன சினிமா பார்க்காம இருக்கிறோம்? அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சீற்றமும் இருக்கிறது. பல தலைவர்கள் சொல்லுவது போல, பல பத்திரிகைகள் சொல்வது போல திமுகவிற்கு இது ஏதோ பின்புலத்தில் ஏதோ இருக்கலாமோ, திமுகவுடைய தலைவர்களுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிணக்கு இருக்கலாமோ, அதனால் பதஷ்டத்திலே இந்த அரசு என்கவுண்டர் போடுகிறதோ, அப்படி என்கிற பல பத்திரிகைகள் எழுப்பக்கூடிய கேள்வி சாதாரண மக்களாகிய எனக்கும் தோன்றுகிறது. டிஎன்எஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஓபிசி மாநில செயலாளர் திரு டிஎஸ் பாண்டியராஜ் அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு கேள்வி சார். தமிழகத்துல காமராஜர் ஆட்சி தான் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து கூறுகிறார்கள். அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. காலை உணவு திட்டம்லாம் கொடுத்துட்டு வராங்களே, ஏன் விமர்சனமா பேசப்படுகிறது சார்? காமராஜர் எந்த காலத்திலேயாவது டாஸ்மாக் உடைய நிர்வாகத்தை வைத்து அரசை நடத்தினாரா? காமராஜர் தன்னுடைய தங்கை, தம்பி, மகன், பிள்ளை, குடும்பத்தில் எல்லா தொழிலையும் நுழைய வச்சுக்கிட்டு ஆட்சியை கபலீகரம் செய்து கொண்டிருந்தாரா? காமராஜருடைய மருமகன் எங்காவது தமிழகம் முழுவதும் ஃப்ளாட்டு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரா? காமராஜரின் பெயரை சொல்வதற்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? இவர்கள் நாங்கள் நடத்துவது காமராஜர் ஆட்சி என்று சொல்வது அசிங்கம் அல்ல? ஒரு புனிதமான காமராஜர் ஆட்சியை களங்கப்படுத்தி தெரு தெருவாக விமர்சனம் செய்து அவமானப்படுத்தி அவரை தேர்தலிலே தோற்கடித்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதோடு கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய இப்போது குண்டர் கட்சி, அது இப்போது இருப்பது காங்கிரஸ் கட்சி அல்ல, இப்போது இருப்பது குண்டர் காங்கிரஸ் கட்சி, தமிழக குண்டர் காங்கிரஸ் கட்சி, அதனோடு சேர்ந்து கொண்டு காமராஜரை புகழ்வது அவமானம் அல்ல? காமராஜருடைய ஆன்மா இவர்களை மன்னிக்குமா? அந்த மனிதனுடைய எளிமை என்ன, நேர்மை என்ன, தமிழகத்துடைய முன்னேற்றக்கூடிய தேசிய சிந்தனை என்ன, அந்த மனிதனுடைய வளர்ச்சி காலம் என்ன, இந்த திராவிட கட்சியுடைய வளர்ச்சி காலம் என்ன? கள்ளச்சாராயத்தால் சீரழியக்கூடிய இந்த திராவிட மாடலை அந்த தேசிய மாடலோடு ஒப்பிடுவதே மிகப்பெரிய அவமானம். இப்போது இருக்கக்கூடிய காங்கிரசாருக்கு காமராஜரை தூக்கி பிடிக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை. காமராஜரை நேசிக்கக்கூடிய, காமராஜர் புகழை பாடுவதற்கு கூட தமிழக காங்கிரஸில் குண்டர் தலைவர் செல்வ பெருந்தகையை வைத்துதான் காமராஜரை பேசக்கூடிய நிலைக்கு, இழிநிலைக்கு காங்கிரசார் தள்ளப்பட்டிருக்கார்கள். காமராஜரை முழுமையாக ஆதரிப்பதற்கு, புகழ்வதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நேற்றைய நடந்த தமிழ் மாநில காங்கிரசுடைய மாநாட்டிலே தலைவர் அண்ணாமலை போய் கலந்துக்கிட்டாங்க. அன்புமணி ஐயா கலந்துக்கிட்டார். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஒருங்கிணைத்தார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு காமராஜருடைய பிறந்தநாள் விழா நடந்தது. அதில் நாம் காமராஜர் ஆட்சியை அமைப்போம், வருகிற தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்கிற சூளுரைப்பை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். அதுதான் நேர்மையான காமராஜர் ஆட்சியாக இருக்க முடியும். மற்றபடி காலையில் உணவு போடுறது, காலை உணவு போடுவது 40 ஆண்டுகளுக்கு முன்னால் மதியம் உணவிற்கு தேவை இருந்தது, வறுமை இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு தேவை இருந்துச்சு. காலையில் உணவு போடும், காலையில் கூட சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாத அளவிற்கு காலையில் உணவுக்கு கூட வழி இல்லாதவர்கள் தமிழகத்தில் இன்னும் இருக்கிறார்கள் என்றால் இது இந்த திராவிட மாடலுடைய லட்சணமா? நீங்கள் காலை உணவை உண்மையிலே நான் சில இடங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அது தேசிய கல்விக் கொள்கையிலும் இருக்கிறது என்று மாநில தலைவர் சொல்கிறாரு. நான் அடிப்படையாக அந்த காலை உணவு சப்ஜெக்டுக்குள்ளே வரல. நீங்கள் காலை உணவு கொடுங்க, மதிய உணவு கொடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அதை நான் ஆராதிக்கிறேன். ஆனால் இந்த காலை உணவை கொடுக்கக்கூடிய நிலையில் கூட இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு யார் காரணம்?
யார் அவமானப்பட வேண்டும்? நீங்கள் 40 ஆண்டு காலத்திற்கு முன்னால் எம்ஜிஆரோ காமராஜரோ துவங்கிய போது அதில் ஒரு நியாயம் இருந்தது. இன்று காலை உணவு கூட செய்ய முடியாத அளவிற்கு இழிநிலையில் ஏழைகளை வைத்திருப்பது இந்த திராவிட கட்சி தானே. அதற்கு இந்த முதல்வர் ஸ்டாலினும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் தானே காரணம். அந்த காரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீங்கள் நல்ல கல்வியை கொடுக்கிறோம், 3 மொழியை கொடுக்கிறோம், குழந்தைகளுக்கு கணிப்பொறி பயிற்சி கொடுக்கிறோம், நாங்கள் தனியார் பள்ளியை விட இந்த அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துகிறோம் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து அதை ஒரு திட்டமாக துவங்கினால் நாங்கள் மனதார வரவேற்கிறோம். குழந்தைகளுக்கு தேவை மிக திறனான கல்வி. இன்று இருக்கக்கூடிய தனியார் கல்வி குழந்தைகளுக்கும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு பெருசு இருக்கு. இன்றைக்கு நீட்டுக்கு எதிராக பச்சை குழந்தைகள்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணர்வாரா? நீட்டை ரத்து செய்கிறோம், தனியார் பள்ளிகளை தடை செய்வாரா? தனியார் பள்ளிகளை அரசை ஏற்று நடக்கும், அனைவருக்கும் சமமான கல்வி, அதுதான் எங்கள் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திராணி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா? தன்னுடைய மகளுடைய கல்வி நிறுவனத்தை இழுத்து மூடுவாரா? தமிழகத்தில் எங்குமே தனியார் கல்வி கிடையாது என்று நீங்கள் சொல்லணும்ல. அப்ப நாமக்கல்ல படிக்கிறவன், கோயம்புத்தூர்ல படிக்கிற தனியார் பள்ளியில் படிக்கிறவனுக்கும் ஒரே மார்க்கு, அரசு பள்ளியில் படிப்பவனுக்கும் ஒரே மார்க்கு. அந்த மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவர்கள் உருவானா ஏற்றுக்கொள்வோம். இங்கு நீட் ஏன் உருவாகக்கூடாது என்று சொல்லி இது ஒரு வியாபாரம். இது ஒரு நீட்டை தமிழகத்தில் தவறான முறையில் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏதோ ஒரு பெரிய ஆதரவு இருப்பதாக நீட் என்று அச்சம் கொண்டு கொண்டிருக்கிறார். கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லையே. மத்திய அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய நீட் பயிற்சி பள்ளியிலே அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரையும் வெற்றி பெறும் வைக்கும் அளவிற்கு நாங்கள் கோச்சிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும்ல திமுக அரசுக்கு. ஏன் அந்த திராணி உங்களுக்கு இல்லை? ஏன் குழந்தைகளை மனநிலையிலேயே நீங்கள் தோல்வி பெறுவீர்கள், இதை பரீட்சை எழுத முடியாத பரீட்சை என்று ஏன் சொல்றீங்க? அப்புறம் எப்படி ஏழை கூலி தொழிலாளருடைய மகன்லாம் வெற்றி பெறுகிறார்கள்? அரசு இதற்கு பதில் சொல்லுமா? தமிழ்நாடு மக்களுடைய காலை உணவு கொடுக்கிறார் ஸ்டாலின். இந்த காலை உணவு சாப்பிடத்தான் உங்கள் பிள்ளைகளை கல்வி நிலையத்துக்கு அனுப்புகிறீர்களா? காலை உணவு யாருக்கு பயன்படும்? ஒரு யதார்த்தமான உண்மை. காலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றாங்கன்னா நிச்சயமாக சாப்பிட்ற 10-2 குழந்தைங்க வந்து பாத்ரூம் போகக்கூடிய வசதி தேவை. இப்போ நீங்கள் காலை உணவை பள்ளிக்கூடத்தில் கொடுத்துட்றீங்க. பாத்ரூம் ஸ்பெஷலிஸ்ட் யார் கொடுக்கறது? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இது யதார்த்தமான உண்மை. நீங்கள் குழந்தைங்களை போய் தினசரி காலையில் போய் பழக்க முடியாது. அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு காலையில் சாப்பிட்ட உடனே அந்த குழந்தைங்களுக்கு காலை கடன் போக வேண்டிய பிரச்சனை ஏற்படுது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை நீங்கள் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கீங்க? நான் என்ன சொல்கிறேன், பள்ளி குழந்தைகளுக்கு சுகாதாரத்தை நாங்கள் தருகிறோம், தரமான சுகாதாரம் தருகிறோம், நீங்கள் காலை உணவு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் தனியார் பள்ளிக்கு நிரந்தர தகுதியான சுகாதாரத்தை இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்வதற்கான துணிச்சல் இருக்கிறதா? நான் அன்பில் மகேஷ் பொய்யாமலிடம் கேட்கிறேன். 6000 பேர் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வெறும் 10 பாத்ரூம் கூட கிடையாது. இதுதான் களத்தின் யதார்த்தம். இதற்காக அரசு பள்ளியை விட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை கூட தனியார் பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். பல அரசு பள்ளிகள் இன்னைக்கு காலியாகி கிடக்கிறதே காரணம் என்ன? அது இந்த அவலம் இல்லை, இந்த திமுகவுடைய அவலம் இல்லை. நெஞ்சுக்குள் கொஞ்சமாவது பயம் வேண்டாம். நாம் இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோமே, கல்வித்துறையை நாசம் செய்து கொண்டிருக்கிறோமே. தனியார் பயிற்சி பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10 நாள் வேலை செய்தால் போதும், அந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போட்டாங்க. அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பணி வந்து நியமனம் பண்ணி தருவேன்னு சொன்னார். பணி நியமனம் செய்து கொடுத்தாரா ஸ்டாலின் அவர்கள்? எத்தனை பேர் வெறும் 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கும் பள்ளிக்கூடைய காலங்கள் முழு நாளும் வேலை செய்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு பர்மனன்ட் போஸ்ட் கொடுத்தாரா? எத்தனை பள்ளிக்கூடங்கள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது? அந்த இடங்களை நிரப்பி இருக்கிறாரா? ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கிறாரா? ஏற்க முடியாது. ஆனால் காலையில் கொஞ்சோண்டு கிச்சடி வச்சுட்டு கல்வியில் நாங்கள் காமராஜர் போல கண் திறந்து விட்டோம் என்று வெட்கமாக இருக்கிறது. இந்த திராவிட கட்சியுடைய ஆட்சி வெட்கமான ஆட்சி, கல்வித்துறையின் சாபக்கேடு இந்த ஆட்சி. தேசிய கல்விக் கொள்கையிலே காலை உணவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை தாண்டி சுகாதாரமான பள்ளிக்கூடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 3 மொழி படிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் 3 மொழியில் எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். எல்லோருக்கும் சமமான கல்வியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த நாட்டிற்காக தியாகத்தை கொண்ட தலைவர்களை பற்றி இந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாரதத்தின் பெருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணின் பெருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார் ஜனதா கட்சியுடைய அரசு. ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய இந்த திமுக அரசு காலையில் கிச்சடி போட்டுவிட்டு நாங்கள் காமராஜர் ஆட்சி என்று சொல்வது அவலத்தினும் அவலம். காமராஜரின் பெயரை சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் குண்டாஸ் தமிழக காங்கிரசுக்கும் தகுதி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த கட்டமா விஜய் வந்துட்டு அரசியல் பயணத்தின் நடவடிக்கை வந்துட்டு அடுத்த கட்ட அறிவிப்பு வந்துட்டு தகவல் வெளியில வந்திருக்கு சார். திருச்சியில வந்துட்டு முதல் மாநாட்டை நடத்துவதாகவும் அதுக்கு பிறகு வந்துட்டு ஒவ்வொரு சட்டமன்றமா ஒரு 100 சட்டமன்ற தொகுதி வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வந்திருக்கு. எப்படி இருக்கும் சார் அவருடைய அரசியல் பயணம்? நடைபயணத்தின் நாயகனாக அண்ணாமலையுடைய
பயணம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது. உண்மையிலே சொல்ல போனால் விஜயுடைய அரசியல் வருகையை குறித்து பாரதிய ஜனதா கட்சி வெகு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். 2 திராவிட கழகங்களிலும் ஊழல் அரசியலை, இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் புதிய தலைவர்கள் வந்துதான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து எதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. புதியவர் 2 கழகங்களின் பினாமியாக ஏதோ ஒரு கழகங்களின் பினாமியாக வந்து தமிழக மக்களுடைய நம்பிக்கையை கெடுத்து விட வேண்டாம். இன்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு காலத்திலே வந்தார். நேர்மையானவராக, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவராக, மக்களுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய தலைவராக தமிழக மக்களிடம் நின்றார். தமிழக மக்களும் அவருக்கு தேவையான ஆதரவை கொடுத்தனர். நடிகர் விஜய் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் களம் என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. இது சினிமா ஷூட்டிங் அல்ல. நாம் பக்கத்தில் வைத்துக்கொண்ட புஷி ஆனந்தை வைத்துக்கொண்டு நாம் ஆட்சி அமைத்து விடலாம் என்று நினைப்பதோ, நாம் அரசியலில் அமைந்து விட ஒரு அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்து வந்தால் ஏமாந்து போவார். இந்த களம் வேர்வையில், இரத்தத்தில் உழைத்து பெற வேண்டிய களம். அதை உணர்ந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் அண்ணாமலையார் போன்று நானும் நடைபயணம் போகிறேன் என்று சொல்கிறார். அவர் நடைபயணத்தில் எதை பற்றி பிரச்சாரம் செய்ய போகிறார்? இந்த திமுகவுடைய ஊழல் ஆட்சியை பற்றி பேசுவாரா? கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊழல் ஆட்சியை பற்றி பேசுவாரா? இந்த ஊழல் ஆட்சி வேண்டாம், டாஸ்மாக் வேண்டாம், தமிழகத்தினுடைய வளர்ச்சி வேண்டும் என்று பேசுவாரா? அதை அவர் பேச மாட்டார். ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலேயே நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற கருத்தின் அடிப்படையிலே ஏதோ ஒரு திராவிட கட்சியின் பினாமி என்பதை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடு இல்லாமல் உண்மையும் நேர்மையும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து அவர் மக்களை சந்தித்தால் அவர் அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மக்களை ஏமாற்றுவோம் என்று நினைத்து சினிமா போல மாயாஜாலம் காட்டிவிடலாம் என்று நம்பி களத்திற்கு வந்தால் விஜய் ஏமாந்து போவார். இதுதான் நடக்கும். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து பார்த்தீங்கன்னா 11 பேர் வந்து ஆஜராயிருந்தாங்க சார். அதில் திருவேங்கடம் என்ற நபரை வந்துட்டு விசாரணைக்காக அழைத்து சென்ற போது தப்பி ஓடியதால் வந்துட்டு சுட்டதாக வந்துட்டு ஒரு தகவலாக வெளியிருந்துட்டு இருக்கே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது சரணடைந்தவர்களை சுடுவதில் என்ன தமிழக ராஜாக்களிற்கு, தமிழக மன்னர்களுக்கே இருக்கக்கூடிய மதிப்பு, புறமுதுகிட்டவர்களை கூட நாம் அடிக்கக்கூடாது. போர்க்களத்தில் மன்னிப்பு கேட்டவர்களை கூட நாம் கைது செய்யலாம், கொலை செய்யக்கூடாது என்கிற சட்டத்தில் நாம் வாழ்ந்த கலாச்சாரத்தில் ஒருவன் சரணடைகிறான். கொலை வழக்கு என்பது ஒரு முக்கியமான, ஒரு சாதாரண பட்டியலின மக்களுடையிலிருந்து வளர்ந்து வந்த ஒரு தலைவர். அவர் பக்கம் 1000 நியாயங்கள் இருக்கலாம், 1000 கெட்ட விஷயங்கள் இருக்கலாம், நல்லது இருக்கலாம். ஆனால் ஒருவனை கொலை செய்திருக்கிறார் என்றால், இவ்வளவு பெரிய தலைவரை கொலை செய்த ஒருவரை எப்படி இவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் முதலில் கொண்டு வந்தார்கள்? அப்போ எந்த லட்சணத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு செயல்படுகிறது? கொலையை தடுப்பதற்கு நம்மிடம் துப்பில்லை, கொலை குற்றவாளிகளை கைது செய்யவும் துப்பில்லை, தானாக சரணடைந்தவர்களை பாதுகாக்கவும் துப்பில்லை. இது வெட்கமாக இல்லையா? இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுகிறாரே, நாங்கள் வீடியோக்களை எல்லாம் முழுமையாக எடுத்து வைத்து விட்டோம், நீங்கள் பாருங்கள், நாங்கள் திமுகவுக்கு மடியில் பயமில்லை, கனமில்லை, எங்களுக்கு பயமில்லை என்று சொல்கிறாரே. கொலை குற்றவாளியை நீங்களாக தேடி கைது செய்யவும் உங்களுக்கு திறன் இல்லை, கொலையை நடக்காமல் ஒரு தலைவரை பாதுகாக்க திறனும் இல்லை, தேடி சரணடைந்தவர்களையும் பாதுகாப்புக்காக வைக்க உங்களுக்கு துப்பில்லை என்றால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பற்றி தமிழக மக்கள் என்ன வேண்டாலும் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மக்கள் தான் இதை முடிவெடுக்கணும். அந்த லட்சணத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருக்கிறது. சட்டத்துறை கேடுகட்ட துறையாக மாறிவிட்டது. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நேர்மையான காவல்துறையாக இருந்து உலகிற்கே வழிகாட்டக்கூடிய தமிழக காவல்துறை இன்று திமுகவின் அரசியல் அழுத்தங்களால் திறமையானவர்கள் எல்லாம் திறனற்றவர்களாக போய்விட்டார்கள். யாரெல்லாம் கோபாலபுரத்தில் போய் சல்யூட் அடிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பெரும் பதவி, திறமையானவர்களுக்கெல்லாம் சிறு பதவி என்கிற அளவிற்கு காவல்துறையை நாசம் செய்துவிட்டது இந்த தமிழக திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி திமுக பண்ணிவிட்டது. அப்ப நீங்க மிச்சம் இருக்கவர்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒவ்வொருத்தவங்களையா நீங்கள் என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? சார், கொலைக்கு கொலை தண்டனை கிடையாது. சட்டப்படி எதுவோ அதுதான் விசாரணைக்கு செய்ய வேண்டும். நம்முடைய கருத்து அதுதான். கொலை செய்துவிட்டால் அவனை நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவனுக்கு தண்டனை பெற்றுத் தருவது மட்டும்தான் அரசோட வேலையாக இருக்க முடியுமே தவிர, அரசே தன்னுடைய துப்பாக்கியை கைகள் ஏந்தி கொண்டால் இது நாட்டு நலனுக்கு நல்லதல்ல, இது நாட்டுக்கு நல்லதல்ல. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் போர் தலைவருடைய ஒரு கொலை குற்றவாளியை தீவிரமாக விசாரித்து அதோடைய காரணங்களை தமிழக மக்களிடம் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும்ல. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தலைவராக ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் இருந்திருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பட்டியல் மக்களிடமிருந்து இந்த சென்னை போன்ற நகரங்களில் ஒரு பெரிய தலைவராக வளர்ந்த ஒருவர், அவருடைய கொலைக்கு பின்னால் நடந்தக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ளணும்ல, நீங்க மக்களுக்கு சொல்லணும்ல. அப்ப என்கவுண்டர் பண்றீங்கன்னா என்ன காரணம்? அது அப்ப எவ்வளவு அவலமான நிலையில் இருக்கிறது. எப்போதுமே என்கவுண்டரை சட்டத்திற்கு புறனான எதையும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. இது தேவையற்ற ஒன்று. நீங்கள் எல்லோரையும் விசாரித்து தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுங்கள். அவர்களை நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பது எங்கள் கருத்து அல்ல. கொலை செய்தவர்கள், பழிக்கு பழி செய்தவர்கள் ஒன்று திருந்த வேண்டும், இல்லாவற்றால் வருந்த வேண்டும். ஆனால் நியாயப்படி சட்டப்படி தான் நீங்க செய்யணும்.
நீங்கள் சட்டத்திற்கு புறம்பா செய்வது என்பது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்கள் லட்சணத்தில் ஆட்சி இருக்கிறது. ஒரு 11 கொலை குற்றவாளியை உட்கார வச்சு விசாரணை பண்ணி இதுதான் நடந்த உண்மை என்று ஏன் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் உங்களிடம் சரணடைஞ்சவர்களை சுட்டுக் கொள்கிறீர்கள்? இங்கே என்கவுண்டர் நடந்தால் அது போலிதான் என்பது கூட தமிழக மக்களுக்கு தெரியாதா? அவ்வளவு நாங்கள் என்ன சினிமா பார்க்காமையா இருக்கிறோம்? அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது. பல தலைவர்கள் சொல்லுவது போல, பல பத்திரிகைகள் சொல்வது போல திமுகவிற்கு இது ஏதும் பின்புலத்தில் ஏதோ இருக்கலாமோ, திமுகவுடைய தலைவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிணக்கு இருக்கலாமோ, அதனால் பதஷ்டத்திலே இந்த அரசு என்கவுண்டர் போடுகிறதோ, அப்படி என்கிற பல பத்திரிகைகள் எழுப்பக்கூடிய கேள்வி சாதாரண மக்களாகிய எனக்கும் தோன்றுகிறது. திமுக இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தமிழக மக்களிடம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. நீங்கள் இந்த போலி என்கவுண்டர் மூலமாக இந்த வழக்கை மூடி வைக்க விரும்பினால் மீண்டும் வரப்போகிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே இந்த வழக்குகள் எல்லாம் உங்கள் தலையில் நிற்காமல் போகாது. அதனால் மக்களிடம் உண்மையாக இருங்கள். திமுக கூட்டணியில் கூட திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். இதுல பாஜக தொடர்பு இருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு அவங்க மனைவி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஆளுநரை சந்திச்சு புகார்லாம் கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் சொல்வது போல ஏதாவது இருக்குதா சார்? பாரதிய ஜனதா கட்சியுடைய யாரோ ஒரு தொண்டராக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி குற்றவாளிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது உண்மையாக நிரூபணமானால் சட்டப்படி எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். எங்கும் போய் பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலை போய் ஐயோ அவரை கைது செய்யாங்க, அவருக்கு சட்ட பாதுகாப்போ அடைக்கலமுங்க நாங்கள் கொடுக்கவில்லை. யார் குற்றவாளியாக இருந்தாலும் சட்டத்தின்படி என்னவோ இதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். பாஜக அதுக்கு பொறுப்பேற்காது. பாஜக அவங்களை கேள்வி கேட்காது. குற்றவாளிகள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்களா, குற்றம் செய்திருக்கிறார்களா, நீங்களே ரியாக்ஷன் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் யாரும் கேட்கலையே. அதற்கு முன்னால் அவர்கள் எங்கே இருந்திருப்பார்கள்? யாருக்கெல்லாம் இதுக்கு மூளையாக இருப்பார்கள்? எது நடந்தாலும் பாஜக பக்கம் திருப்புவது. ஏனென்றால் தட்டி கேட்க ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. இந்த தமிழகத்துடைய அவலத்தை, இந்த திராவிட கட்சியுடைய அவலத்தை, இந்த திமுகவுடைய அவலத்தை, இந்த திமுகவுடைய சுயரூபத்தை தமிழக மக்களிடம் வெளிச்சம் பாட்டக்கூடிய ஒரே தலைவராக அண்ணாமலை மட்டும்தான் இருக்கிறார். அவர் ஒருவர் வாயை மட்டும் இவர்களால் மூட முடியவில்லை. மற்றபடி காங்கிரஸை குண்டாஸ் பெருந்தகையை வைத்து காங்கிரஸை சரி செய்து கொள்கிறார்கள். எதிர்கட்சி என்பதை இன்று இல்லாமல் போன கட்சியாக மாறிவிட்டது. அது இல்லாமல் இன்று கூட்டணி கட்சிகள் என்பது எல்லாமே அவங்களுக்கு பேரம் கொடுத்து எல்லார் வாயை மூடிட்டாங்க. இன்று இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பு மட்டும்தான் இன்னைக்கு திமுக எதிர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப ஏதாவது ஒரு கொலைகள் நடக்கும்போது, ஏதாவது ஒரு வன்முறை நடக்கும்போது அதை இந்த பக்கம் திருப்பி விடுவதுதான் திருமாவளவனோட வேலையா? பாஜகவில் இருந்தாலும் என்ன கைது செய்து கொள்ளுங்கள், யார் வேண்டாம் என்று சொன்னால் தவறு செய்தது இந்த நாட்டின் பிரதமராக இருந்தாலும் கூட தப்பில்லை என்கும் பாஜகவுடைய கொள்கை. எங்கள் கட்சியின் தேசிய தலைவராக இருந்தாலும் கூட தவறு செய்தால் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் யாரும் யாரையும் காப்பாற்றல. ஆனால் இந்த குற்றவாளி பாஜக பக்கம் திருமாவளவன் ஏன் திரும்புகிறார்? இது எங்கிருந்து இந்த கேள்வி நமக்கு எழுகிறது என்றால், திருமாவளவனுக்கு சம காலத்தில் மிகப்பெரிய போட்டியாளராக வளர்ந்த தலைவராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி என்பது வடசென்னை போன்ற வளர்ச்சியான சென்னை மாநகர பகுதியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தலைவராக வளர்ந்து வந்தார். பல வழக்கறிஞர்களை உருவாக்கி இன்னைக்கு ஒரு உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ போனால் அதிகப்படியான வழக்கறிஞர்கள் ஆம்ஸ்ட்ராங் பின்னால் இருந்தார்கள். அப்போது ஒரு தேசிய சிந்தனையோடு இருந்த தலைவராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அவர் ஏதோ மற்றவர்களிடம் போய் பேசிக்கொண்டு இந்து மதத்தை புரணி பேசுபவராகவோ தன்னுடைய சுயநலத்திற்காக திருமாவளவன் போன்று தன்னுடைய இனத்தை மக்களை தவறாக வழிகாட்டும் தலைவனாக இல்லாமல் தன்னுடைய இனத்தில் இருக்கக்கூடிய மக்களை தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றக்கூடிய வேலையை அவர் செய்து வந்திருந்தார். இந்த சம போட்டியாளர் என்றால் அது திருமாவளவனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஏற்பட்ட போட்டி தான் அது. இந்த அரசியல் போட்டியில் திடீரென்று திருமாவளவன் பாஜக பக்கம் திருப்பும் போது நாமும் திருமாவளவன் மீது கவனம் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். விசாரித்து யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்று தரப்பட வேண்டும். இதற்கு பின்னால் எந்த கட்சி இருந்தாலும் அது தமிழக மக்களுக்கு விரைவில் தெரியும், யார் பின்னாடி இருந்தாலும் சரி. ஆம்ஸ்ட்ராங் போன்று ஒரு இனி ஒரு தலைவரை பட்டியல் மக்கள் உருவாக்குவது கடினம். அது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளிடம் சாதாரணமான வேலை கிடையாது. இவர்களோடு இருந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் இருக்கலாம். இவர்களை எதிர்த்து இருக்க முடியாது. நீங்கள் ஒரு நியாயமான அறிவையோடு மக்களை வளர்க்க முடியாது. திமுகவோடு அதிமுகவோடு இருந்து கொண்டு வேண்டுமானால் நீங்கள் வளரலாமே தவிர இவர்கள் இருவரையும் சம தூரத்தில் வைத்து எதிர்த்து அந்த மக்களில் ஒரு தலைவனையோ முதல்வனையோ உருவாக்குவது கடினம். அதனால் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர்கள் மறைவை தீர விசாரிக்க வேண்டும் என்பது நம்முடைய கேள்வி. திருமாவளவனுடைய குற்றச்சாட்டுக்கு பின்னால் திருமாவளவன் மீது நமக்கும் சந்தேகம் எழுகிறது. இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடிக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாக்களிச்சு வெற்றி பெற செய்து, அதே போல காங்கிரஸ் சிறுபான்மையினர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா எங்களை தவிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, செல்லூர் ராசு கள யதார்த்தத்திற்கு விட்டார்.
அவர் எடப்பாடியை எதிர்த்து களமாட துணிந்து விட்டார் என்கிறது போல தான் இது இருக்கிறது. ஏனென்றால் நரேந்திர மோடியை தமிழக மக்களில் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததால் தான் நாங்கள் ஆட்சியை இழந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தற்போது மோடியின் ஆதரவு, மோடிக்கு பல சமூகங்களுடைய வாக்கு இருக்கிறது, அதனால் தான் நாங்கள் தவிர்க்கப்பட்டு விட்டோம், அதனால் மோடி அதிக வாக்கை பெற்றுவிட்டார், நான் மட்டும் பெறவில்லை, நான் மட்டும் குறைவான வாக்கு பெறவில்லை, கோயம்புத்தூரில் கூட வேலுமணியுடைய தொகுதியிலே வேலுமணியை விட 1000 வாக்குகளை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தராஜன் பெற்றிருக்கிறார். கோவையிலே 10க்கு 10 என்று இருந்த பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பாரதிய ஜனதா கட்சியிடம் தோல்வியை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக எங்கெல்லாம் பலமான கட்சியாக இவ்வளவு காலம் காட்டிக் கொண்டிருந்தார்களோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியால் பலம் இழந்து விட்டார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கக்கூடிய மக்கள், கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், தென் தமிழக மக்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அடுத்த எதிர்காலம் தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி, இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்து விட்டனர். இப்ப செல்லூர் ராசு உணர்ந்திருக்கிறார். முதலில் செல்லூர் ராசு போன்றவர்களெல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கடி என்றால் வேட்பாளர்களுக்கு திண்டாட்டமான தேர்தலாக இந்த அதிமுகவுடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்துவிட்டது. வேட்பாளரையே தேடி தேடி மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவர்களை நிறுத்தக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டது. மதுரை அதிமுகவின் கோட்டை, எம்ஜிஆரின் கோட்டை என்று சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து போன ஒருவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சீட் வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதை தமிழக மக்களும் அதிமுகவுடைய தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு தொண்டனுக்கு சீட் கொடுத்து பார்க்க மாட்டாரா எடப்பாடி? பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரா? இதே புரட்சி தலைவி அம்மா இருந்தபோது என்ன செய்வார்? சாதாரண இந்த செல்லூர் ராசும் எடப்பாடியும் உங்களை போன்ற அம்மா சிந்தித்திருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த பதவிக்கு வந்திருப்பீர்களா? பணம் இருப்பவருக்கு மற்றும் பாராளுமன்ற சீட் என்பது போல வியாபாரம் செய்தார் எடப்பாடி. அந்த வியாபாரத்திலே அங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்களுக்கு விருப்பம் இல்லை. வெகு காலமாக நம்ம எதிர்த்து கொண்டிருந்த ஒருவன் வந்தவுடன் அவனுக்கு ஓட்டு கேட்கக்கூடிய நிலையில் இல்லை இரத்தத்தின் ரத்தங்கள். அதிமுகவுடைய கழக தொண்டர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் அழைப்பு ஒன்றுதான். உங்களை விட சுத்தமான நியாயமான தொண்டர்கள் வேறு கட்சியில் நீங்கள் பார்க்க முடியாது. இன்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை நாங்கள் எவ்வளவு உயர்வாக நினைக்கிறோமோ கடுகளவும் இம்மி பிசகாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே பல நபர்களுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு பிரச்சாரம் செய்த அனுபவத்திலே அதிமுக தொண்டர்களுடைய அந்த பரிபூர்ணமான ஒரு திமுக எதிர்ப்பு, அவர்கள் எல்லோரும் எப்படி இருப்பார்கள் என்றால் திமுக என்கிற இயக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடாது, அதை வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே உணர்வோடு இருப்பார்கள். அதிமுகவுடைய தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு நல்ல மனம் இருக்குமோ அதே மனம் கொண்ட தொண்டர்கள். ஆனால் அந்த தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் போல, புரட்சி தலைவி அம்மா போல ஒரு தலைவர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கண்கூடாக தெரிகிறது. இன்று இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு செல்லூர் ராசு ஒரு தலைவராக, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்த சரவணன் ஒரு தலைவராக, எடப்பாடி ஒரு தலைவராக நினைப்பதில் அவர்கள் வேதனை அடைந்திருக்கிறார். இந்த தொண்டர்களுக்கெல்லாம் நாங்கள் விடக்கூடிய அழைப்பு ஒன்றுதான். உங்கள் பேரன்புக்கும் உங்களுடைய பெருந்தன்மைக்கும் உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உங்களை போன்ற தொண்டர்களை சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம். உங்கள் தலைவர்கள் உங்களை வைத்து வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று திமுகவை வலிமையாக எதிர்ப்பதில், திமுக அரசை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்று வெறியோடு வேலை செய்யக்கூடிய தொண்டராக, தலைவராக எங்களுடைய அண்ணாமலை இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய லட்சியமும் எத்தனை சிறையில் பொய் புகார், எத்தனையோ விமர்சனங்களை செய்தாலும் நாங்கள் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒற்றை லட்சியத்தோடு பணியாற்றுகிறோம். அதுபோல அதிமுக தொண்டர்களும் திமுக வரக்கூடாது என்கிற லட்சியத்தோடு தான் இருப்பவர்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி அரசியல் களத்தை வியாபார களமாக மாற்றிவிட்டார். பெரும் மக்கள் கொண்ட ஒரு பேர் இயக்கத்தை ஒரு சிற்று இயக்கம் போல, ஒரு சாதி கட்சி போல துண்டாடி விட்டார். அவர் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை. உங்களுடைய எதிர்ப்பு குரலுக்கு அவர் வலு சேர்க்கவில்லை. அவர் சேர்த்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு நாள் கூட அவர் திமுகவை எதிர்க்க முடியாமல் சொந்த வழக்குக்காக, சொந்த பயத்திற்காக அச்சத்தில் இருக்கிறார். வழக்குகளுக்கு அஞ்சாத, சிறைக்கு அஞ்சாத புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் இன்று ஒரு வழக்குக்கு அஞ்சக்கூடிய எடப்பாடியும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் தேடி 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 பிடித்து கொண்டு வேட்பாளராக்கி, மாவட்ட செயலராக்கி அந்த கட்சியுடைய புனிதத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி. தயவு செய்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களே, உங்களுக்கான திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. இனிமேலும் மாற்றம் நடந்துவிடும், இனிமேலும் அதிமுக ஆட்சிக்கு நடந்துவிடும் என்றால் ஒரு காலமும் நடக்காது. வேணுமென்றால் இந்த செய்தியை பதிவு செய்து கொள்ளுங்கள். சந்திரபாபு நாயுடு எப்படி மீண்டும் நரேந்திர மோடியோடு கரம் கோர்த்த பிறகு ஆட்சியில் அமர்ந்தாரோ அதுபோல இனி அண்ணாமலை மனது வைத்தால்தான் அதிமுகவிற்கு எதிர்காலம். அண்ணாமலை மனது வைக்காவிட்டால் ஒரு காலமும் அதிமுகவுக்கு
தமிழகத்தில் எதிர்காலமே கிடையாது. இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு கூட கேளுங்கள். தனிந்து நின்று புதிய கூட்டணி அமைக்க எந்த திராணியும் இல்லாதவராக எடப்பாடி இருக்கிறார். எந்த கூட்டணி கட்சியுடைய நம்பிக்கையை பெற்றவராக எடப்பாடி இல்லை. இதுதான் யதார்த்தம். ஏதோ ஒரு மாயையில் திமுகவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அதிமுகவுக்கு வந்துவிடும் என்று கனவு காணாதீர்கள். இனி அந்த கனவுக்கு வேலை இல்லை. ஏனென்றால் அப்படி நடந்திருக்க வேண்டும் என்றால் விக்கிரவாண்டியிலே நோட்டா அதிக வாக்கை வாங்கியிருக்க வேண்டும். இல்லை சீமானுக்கு வேறு வகையில் ட்விட்டரில் ஆதரவு தெரிவித்த சீமான் அதிக வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் திமுகவுக்கு எதிராக 6000 ரூபாய் வாக்குக்கு திமுக கொடுத்த போதும் கூட 5 பைசா கூட கொடுக்காத தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்களுக்கு 60,000 வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்போதென்றால் தமிழக மக்களுடைய எண்ணம் திமுகவை எதிர்க்க தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் முடியும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். அது அதிமுக மீது இல்லை. அதை தான் இன்னைக்கு செல்லூர் ராசி வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் செல்லூர் ராசி இப்போது பேசிவிட்டார். இன்னும் மிக விரைவிலே வேலுமணி பேசுவார். இன்னும் விரைவிலே CV சண்முகம் பேசுவார். எடப்பாடி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் தலைவராக எதிர்ப்பு குரலிலே வளர்ந்த தலைவனாக அண்ணாமலை உயர்ந்து நிற்கிறார் என்கிற உண்மையை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆட்சி அமையாவிட்டால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லாமல் போகலாம். அடுத்த ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வளருமே தவிர வீழ வேண்டிய அவசியம் இல்லை என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மன செம்மல் போல் இந்த தேசத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் பின்னால் புரட்சி தலைவி அம்மா போல் திமுகவை எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய கரங்களை கைகோர்த்து நாம் தமிழகத்தில் வீறு நடை போட்டு இந்த திமுகவை வெளியேற்றுவோம். அனைவரும் வாருங்கள். இதைத்தான் செல்லூர் ராசு சொல்லாமல் சொல்கிறார். இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் இது வந்துட்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு சார். இது போல சம்பவங்கள் வந்து அந்த வெளிநாடுகள்ல நிறைய வந்துட்டு தொடர்ந்து வருகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. அதாவது உலகம் முழுவதும் வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் இடதுசாரி சிந்தனையாளர்களுக்குமான ஒரு போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவை போன்று ஒரு தலைவர் ஒரு கட்சி ஆட்சி முறை, இந்த இடதுசாரியுடைய அதிபர் ஆட்சி, ஒரு தன்னை தானே அதிபராக ஏற்றுக்கொள்வது, தேர்தலில் ஜனநாயகம் இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் மக்களை வைக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கும், சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டு ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை கொண்ட நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய போராகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இப்போது அவர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் நாடு வலிமையாக இருக்கிறது, நாங்கள் ஒரு கட்சி ஆட்சி முறையை சீனா வைத்திருக்கிறது, நாங்கள் நினைக்கும் முறை நாங்கள் தான் அதிபர், நாங்கள் நினைக்கும் முறை நாங்கள் தான் பிரதமர், எங்கள் நாட்டில் இப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடக்குமா? ஆனால் உங்களுடைய ஜனநாயகத்தினால் ஆபத்து நடக்கிறது, உங்களுடைய சுதந்திரத்தினால் ஆபத்து நடக்கிறது என்பதை சீனா போன்ற நாடுகள் உலகத்திற்கு பறைசாட்ட விரும்பக்கூடிய விபத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவன், திறமையாக படிக்கக்கூடிய மாணவன், மூளைச்சலவை செய்யப்பட்டு அவன் இந்த வேலைக்கு செய்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான, அதிகம் படித்த மாணவன், அந்த நாட்டில் வழங்கக்கூடிய உயரிய பதவிகளை பெற்ற ஒரு மாணவன், அவன் அங்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறான் இந்த இடதுசாரிகளால். அப்படி என்றால் இந்த கம்யூனிசம் எவ்வளவு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேசத்திற்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலையை இந்தியாவிற்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது வெகு காலமாக அண்டை நாடுகளுடைய ஆசை. இந்தியாவுடைய சுதந்திரத்தின் மீதும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீதும் எப்படியாவது கருப்பு மை வீசிவிடலாம் என்றதை பலமுறை அவர்கள் பல வேளைகளாக செய்கிறார்கள். அங்கு நேரடியாக சுட முடிகிறது. அங்கு நீங்கள் நேரடியாக ஒருவரை துப்பாக்கியால் சுட்டால் அந்த இயக்கம் செத்துவிடும் என்று அமெரிக்காவில் நினைக்கிறார்கள். யதார்த்தம் என்னவென்றால், ஒரு கொடுங்கோலருடைய ஆட்சியோ, ஒரு வலிமையான தலைவராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஆட்சியோ மரணப்பட்டால் அது அதோடு மடிந்துவிடும். ஆனால் ஒரு தியாகி மரணப்பட்டால் அந்த இயக்கம் மேலும் வளர்ந்துவிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீது நீங்கள் துப்பாக்கியையோ வெறும் சிறு கல்லை எழுத்தினால் கூட அடுத்த 500 ஆண்டுகளுக்கு 500 நரேந்திர மோடியை உருவாக்கக்கூடிய இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துவிடும். எனது தியாக தலைவர். அப்போ என்ன நினைக்கிறார்கள் என்றால், நேரடியாக மோடியை ஒன்றும் செய்ய முடியாது. நேரடியாக மோடிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இந்தியாவுடைய பாதுகாப்பு அம்சங்கள் உலகத்தில் அமெரிக்கா கூட பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைவிற்கு இன்று நம்முடைய SPG பாதுகாப்பு இருக்கிறது. அதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு துப்பாக்கியால் சுடுவதை விட அது ஒரு முறை மரணம். ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் பேசுவதெல்லாம் இந்தியாவிற்காக கிடையாது. அங்கு போர் வேறு மாதிரி இருக்கிறது. அங்கு நேரடியாக துப்பாக்கி எடுத்து சுடுகிறார்கள், அந்த போர் முடிகிறது. ஆனால் இங்கு போர் இந்தியாவின் ஜனநாயகத்தை, இந்தியாவின் சுதந்திரத்தை, இந்தியாவின் வளர்ச்சியை நாசம் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் மூலமாக பேரம் பேசப்பட்டு, ஊடகங்கள் மூலமாக பேரம் பேசப்பட்டு, பத்திரிகைகள் மூலமாக, இந்த மாதிரியான பொழுதுபோக்கு சாதனங்கள் மூலமாக திணிக்கப்படுகிறது. இதை அந்த இடதுசாரியுடைய அமைப்புகள் சேர்ந்த நாடுகள்லாம் செய்கிறது.
அதனுடைய வெளிச்சம் தான் இன்னைக்கு ராகுல் காந்தி நடந்து கொள்ளக்கூடிய பச்சை குழந்தை மாதிரி பார்லிமெண்ட்ல நடந்துக்கிறது. அநாகரிகமற்ற வார்த்தைகள், அநாகரிகமற்ற சண்டைகள், விவசாய பிரச்சனை என்று இந்தியாவை எப்போதுமே உலகத்தில் ஒரு வளர்ந்த நாடாக காட்டக்கூடாது, உலகத்தில் ஒரு வலிமையான நாடாக இந்தியா வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் இந்தியாவில் ஈடுபடுகிறார்கள். இதுதான் உண்மை. அங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கிறது, இங்கு எதிர்க்கட்சிகள் மூலமாக தினம் 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 பாரதிய ஜனதா கட்சி அரசு மீது தாக்குதல் நடைபெறுகிறது. இதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வன்முறைக்கு என்றுமே யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் மீது துப்பாக்கி சூடுபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்முறை மிக ஆபத்தான ஒன்று. வன்முறை அதிகரிக்க அதிகரிக்க ஒரு தேசம் புனிதப்படாது. எதற்காக வன்முறையை அவர்கள் கையில் எடுக்கிறார்களோ அந்த கொள்கை அழிந்துவிடும். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, நீங்கள் அமைதியால் தான் இந்த உலகத்தில் எதையும் பெற முடியும், வன்முறையால் எதையும் பெற முடியாது. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. வன்முறையை கையில் எடுத்து வா நீ சண்டை நானும் சண்டைக்கு போன அத்தனை போர் சூழல்களிலும் எந்த லட்சியத்திற்காக போனார்களோ அந்த லட்சியங்கள் செத்துவிட்டன. லட்சியங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நாட்டின் சட்டத்திட்டங்களோடு சண்டையிட வேண்டும். நாட்டின் அமைதியோடு நாம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பற்ற தனத்தை இடதுசாரிகள் உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து பேசும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.